இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி இந்த மாதிரி பிளாங்க் கமெண்ட் வந்து பண்றது அப்படிங்கறதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாங்க் கமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் மெசேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து காப்பி டு கிளிக் போர்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுமே அந்த பிளாங்க் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பீடு வந்து ஆகிடும். ஒன்ஸ் காப்பீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த ரீலில் எந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து பிளாங்க் கமெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீல் ஆர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸ் இருக்கும், ஆட் ஏ கமெண்ட்டு. அதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். பேஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாங்க் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சென்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும் ப்ளூ கலரில். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்காக பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் எப்படி இந்த மாதிரி பிளாங்க் கமெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.